ஆபகுக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபகுக்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆபகு 2:3. எடுத்தீங்களா? அட்டவணையை பார்க்குறீங்களா? பக்கம் சொல்லவா? சில பரட்டுறதை பார்த்தா எங்கே இருக்குன்னு தெரியாத மாதிரி பரட்டுற மாதிரி தெரியுது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆபகுதி புத்தகத்தை குறித்து நான் டீச் பண்ணேன். ஆண்டவர் தேசங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். நான் அந்த வசனத்தில் இந்த பகுதியை எடுத்துடைய நோக்கம், எப்படியாய் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களும் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவர் தீர்க்க தரிசிக்கு சொல்லும் பொழுது, நீ வெயிட் பண்ணப்பா, அவன் நடக்கிற பிரச்சனைகள், தேசத்தில் நடக்கிற காரியங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், இதெல்லாம் பார்த்த வேளையிலே அவனுக்கு பயங்கரமான கேள்வி உள்ளத்தில் உண்டாயிடுச்சு. எது வரைக்கும் ஆண்டவரே, எது வரைக்கும்ப்பா அப்படி நான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படிலாம் அவன் பல காரியத்தை ஆண்டவரை கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை காட்டுகிறார், தேவ ஜனங்களுக்கு ஏற்பட போகிற காரணம் காட்டுறார். அப்படி சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவில் அது விளங்கும் சொல்லிட்டு, அது பொய் சொல்லாது, அது சொல்றாரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமா என்ன செய்யும். ஸோ அந்த பதிலில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கலாம், தீர்க்கதரிசன வார்த்தையோடு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கலாம். ஒருவேளை அது இன்னும் நமக்குள்ளே நிறைவுக்குள்ளே வராத இருக்கலாம். வேதத்தில் பல ஆசீர்வாதங்கள், தாமதமாய் வந்த ஆசீர்வாதங்களை குறித்து நீங்கள் வேதத்தில் நான் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், 25 ஆண்டு காலங்கள் அவன் தாமதித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். யோசேப்புக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொன்னார், தரிசனமாய் பேசினார். ஆனால் 13 ஆண்டு காலங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்த்தால் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள், யாக்கோபை கர்த்தர் அனுப்பும் பொழுது நான் ஆசீர்வதிப்பேன், திரும்ப தேசம் கொண்டு போய் சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலங்கள் அவன் அங்கே லாபானுடைய வீட்டில் அதுக்கு மேலாக அவன் பாடுபட வேண்டியதாச்சு. அது பிறகு ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவனை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினதை பார்க்கிறோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறினதை பார்க்கிறோம். தாவீதின் வாழ்க்கையிலும் அபிஷேகம் பண்ணப்பட்டான், நான் பிறகு காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிட்டே பார்க்கிறோம். ஆகவே இந்த காலனுடைய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன தரிசனத்தை இன்னும் சொல்றாரு, இல்லை அது கொஞ்சம் என்ன செய்ய காத்துடு, அது நிச்சயமாய் என்ன செய்யும். கொஞ்சம் பக்கத்தை சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. அங்கே வரும் கூட சொல்லல, அந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது, ஒரு உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். காலங்கள் எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும், எது எப்படி இருந்தாலும் நிச்சயமா அது வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். ஸோ அதை நிறைவேற்றுவது அவருடைய வேலை, அவருடைய காலங்கள், அவருடைய பொறுப்பு. அதை நம்ம நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பல நேரங்களில் அநேரம் பார்த்துரு ஆண்டவருடைய சொல்லிட்டாரு அதனால் செய்யப்படுவாங்க, இல்லை, காட்ஸ் டைம். கடந்த வாரம் பார்த்து தேவனுடைய வேலை வரும் வரைக்கும் நம்ம அமர்ந்திருப்போமானா, கர்த்தருடைய வேலை வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்ம கொண்டு போவார். நான் கேரளாவில் பாரத்தோடு என்ற இடத்துல முடிவு செய்து கொண்டேன். ஆனால் இங்கே மதுரைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தேன், நீ அங்கே போ, உன்னை குறிப்பிட்ட காலங்கள் அங்கே வைத்திருப்பேன், திருமணம் அவனை கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசி தான் அங்கே அனுப்பினார். ஸோ 2 ஆண்டு காலங்கள் நாங்கள் இருந்தேன். நான் 2 ஆண்டில் அந்த முடிவு நேரங்களில் ஒரு போராட்டமான காரியம் உண்டாயிற்று. ஜாய் பிறந்த சமயம்
அப்போ ஒரு சூழ்நிலை உணர்ந்து கொண்டேன். ஸோ ஆண்டவர் இங்கே இருந்து நம்ம என்ன பண்ண விரும்புகிறாரு? வெக்கேட் பண்ண விரும்புகிறார். பல கேள்விகள் ஆண்டு பல காரியங்களுக்கு பல நாட்கள் ஜெபித்து நான் முடிவெடுக்கவில்லை. பசுமலை வந்து திடீர்னு வரவில்லை. பல நாட்களாய் ஜெபித்தேன், தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டேன். ஸோ ஆண்டவர் நான் கொண்டு வந்தேன். ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்யணும்? அது நடக்கும், நிச்சயமாய் நடைபெறும் என்பதை நம்ம பார்க்கணும். ஆனால் அது வரைக்கும் நம்ம நிறைவேற்ற பிரயாசப்படும். அங்கே இருந்த சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமான சூழ்நிலை. எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது டக்குன்னு நினச்சிக்கலாம், பறந்து வந்திருக்கலாம், உடனே அடுத்த நிமிஷத்தில் ரெடின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்கே மேலே வந்துருப்பது ரொம்ப வசதியான இடம். அங்கே நான் இருந்த இடம் அப்படி இல்லை, சின்ன குடிசையில் இருந்தேன். மழை, குளிர், பலவிதமான சூழ்நிலைகள், அதுவும் ஜாய் பிறந்த நேரம். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் அங்கே வைத்து இருப்பது என்பது ரொம்ப கடினமான ஒரு நேரம் தான். ஆனால் இல்லை, இந்த வெயிட்டிங், காத்திரு என்ற வார்த்தை. ஸோ இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அது தாமதித்தாலும் நிச்சயமாக என்ன செய்யும்? வரும். நேருக்கு என்னென்னா, இந்த 2025 முடியும் போதே அப்படின்னு ஒரு கவலை, இன்னும் வரலையே. வருஷம் முடியட்டும், வருஷங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை? மாறவில்லை. நம்முடைய கணிப்புக்காக ஒரு காலங்களை தேவன் நியமித்து கொடுத்துருக்கிறார். ஸோ காலங்கள் முடிவதனாலே கர்த்தர் முடிவடையவில்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் முடிவடையவில்லை, கர்த்தர் கொடுத்த திட்டங்களோ தரிசனங்களோ முடிவடையவில்லை. அதை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவருடைய காலம் வைத்து. நான் சொன்னேன் காட்ஸ் டைம். கடந்த நாட்டில் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஒரு வருஷம் எத்தனை வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்கா? 1000 வருஷம் எது வருஷத்துக்கா? ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளுக்கு என்ன செய்தாங்க? ஈக்குவலாக இருக்குது ஆண்டவருடைய டைம் டேபிள் படி. ஸோ ஆண்டவர் இந்த காலங்களில், இந்த வருஷத்தின், இந்த மாதத்தின் முதல் வாரத்தில், வருஷத்தின் கடைசி நாளில் சொல்கிற காரியம், ஒரு புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிற நம்ம தைரியப்படுத்திக் கொள்ளும். தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு சொல்ல, ஒருவேளை ஜோமன் என்ன கிடைச்சி, இவ்வளோ நாள் கிடைச்சி, என்ன கிடைச்சி, இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு என்று சந்தேகங்களை நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்கலாம். அவிசுவாசம் சத்தம் சொல்லுங்களா? ஜோமனுடைய டெலிவரிக்கு பல அவிசுவாசமான சத்தங்கள் மக்கள் மூலமாக உண்டத்தான் செய்யுது. ஆனால் தேவன் சத்தங்கள் பல கேட்டாலும் ஆண்டவரை நம்ம உறுதியாக ஆண்டவருடைய ஒரே வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது, காத்திரு. அது ரொம்ப காத்திரு என்பது விளையாட்டான வார்த்தை இல்லை, ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. கடினமாக என் வாழ்க்கையிலே நான் காத்திருந்தவன். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் என்னோடு இருந்தவர்கள்லாம் ஊழியத்து போயிட்டாங்க, நான் மாத்திருந்தேன். இப்போ நல்ல ஒரு ஞாபகம். நானும் ஊழியத்துக்கு போக வேண்டும், தனியாக ஆரம்பிக்கின்ற ஒரு வாரம் எனக்குள்ளே இருந்துச்சு. அந்த நாட்டில் வயடாமில் ஒரு ரிட்ரீட் நடந்து கொண்டிருக்கிறது, ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் என்னோடு பேசினார், பி ஸ்டில், நீ அமைதியாகிரு, நீ என்ன செய்ய, கொஞ்சம் என்ன செய்ய, காத்திரு, வெயிட். தேவனுடைய வேலை வந்துச்சு. தேவன் என்னை எடுத்து கொண்டு கேரளா போனார். தேவனுடைய வேலை வந்தது, பசுமலை ஊழியத்தை கொண்டு என்னை வைத்தாங்க. ஆனால் காத்திரு என்பது இட்ஸ் நாட் எ ஈஸி திங், லேசான காரியம் அல்ல, அது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் பைபிளுடைய பிரின்சிபல், வேதத்துடைய நிபந்தனை என்னன்னா, என்ன செய்ய வேண்டும்? நம்ம காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஸோ இந்த காலவெளியிலே இந்த காத்திருப்பதை குறித்து தான் இந்த மாதத்தின் இறுதியில் நான் உங்களோடு பேசும்படியாக உள்ளத்திலே ஆண்டவர் கடனாட்டை பாரப்படுத்தினார், உள்ளத்தில் வைத்தார். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நானும் அதுக்கு கூட, நானும் சில காரியத்துக்கான காத்திருக்கேன். ஆண்டவர் நிச்சயமாய் வரும். அந்த வரங்களை தாமதித்தாலும் அது என்ன செய்யும்? நிச்சயமாய் என்ன செய்யும்? வரும், நிச்சயமாய் வரும். சிலர் கேட்டாங்க, வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டால் வர்றோம்வாங்க. சிலர் ஷியோர், கட்டாயம் என்ன செய்வேன், நிச்சயமா வந்துடுவேன் அப்படின்னு உறுதிப்பாடு. அதுதான் அப்படி ஆண்டவர் சொல்ல, நிச்சயமாய் வரும். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் வந்திருக்கு, நம்ம தைரியத்தை இழந்து போகாமல், நம்பிக்கை இழந்து போகாமல், விசுவாசத்தோடு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த காலையில் நம்மோடு பேச விரும்புகிறார். நான் சொல்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவங்க ஜெபங்களில், ஆண்டவரே இந்த டிசம்பர் மாதம் என்ன வார்த்தை சபைக்கு நீ கொடுக்குற வார்த்தை என்ன சொல்ல ஜெபித்து கொடுக்குறேன். நான் ஜெபிக்கிறேன், விளையாட்டாய் சொல்வதில்லை.
ஆகவே இந்த வருஷத்தை முடிக்க போகிற நம்முடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் ஆழ பதியட்டும். நம்பிக்கை இழந்து வேண்டாம், விசுவாசத்தை விட்டுவிட வேண்டாம். நம்ம அறிக்கை செய்வோம், தாமதித்தாலும் அது நிச்சயமாக என்ன செய்யும்? வரும். நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும் என்கிற அந்த வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். முன்னோடினாகிய பல தேவனுடைய மனிதர்கள் காத்திருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த காத்திருத்தல் என்கிற அந்த வார்த்தையை மையமாய் வைத்தே நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக விரைவாய் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பீர். சங்கீதக்காரன் சொல்கிறான், வாரத்துக்கு ஒரு நாளா இல்லை, டெய்லி காலையில் தினந்தோறும் காலையில் எழும்பி ஜஸ்ட் வெயிட் அப்பான் காட், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இதனால் வரைக்கும் வழக்கப்படுத்தலைன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்க. எப்படியா? ஆயத்தமாகி. இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக 3 நாட்கள் 29, 30, 31 ஆகிய 3 தினங்களும் நாம் ஜெபம் வைத்திருப்பது ஒரு நல்ல ஒரு காத்திருக்குதலை நம்மளுடைய ஆயத்தத்தை தேவன் செய்யும். எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கு. எந்த ஒரு காரியமும் ஆயத்தம் இல்லாமல் இல்லை. ஆயத்தம் என்பது நாம் எல்லா காரியத்துக்கும் ஆயத்தம் செய்யணும். இப்போ டிசம்பர் மாதத்துக்காக இந்த இன்னைக்கு மத்தியானம் சர்ச்சை க்ளீன் பண்ணி ஆயத்தம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆயத்தம் செய்யணும். ஸோ அப்போ தேவ சமூகத்தில் வருவதற்கு முன்பாக நம்ம ஆயத்தம் பண்ணணும். சண்டை போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் கண்டதையும் பார்த்துட்டு ஆண்டவரே படுக்க போகிறேன், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, அது சரியில்லை. ஆவியிலையும் ஆயத்தம் வேணும், ஆத்மாவிலையும் ஆயத்தம் வேணும், சரீரத்திலையும் ஆயத்தம் வேணும். இப்போ தான் நீங்களாம் ஆயத்தமாகி வந்திருக்கிறீங்க, அப்படி தானா? கூட நாளும் குடிச்சிட்டு நல்ல வஸ்திரங்களை பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. எந்திரிச்ச மாதிரி வந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, அப்படி தானே? அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனிதனை சந்திக்க போகிறோம்னா எவ்வளோ ஆயத்தோடு போகிறோம். ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகிறோம், ஹெட்மாஸ்டரை பார்க்க போகிறோம், இல்லை ஒரு பிரின்ஸிபலாக பார்க்க போகிறோம். எவ்வளோ ஆயத்தை பொறுத்த ஒரு எக்ஸாம் போகிறோம், எப்படி ஆயத்தோடு போகிறோம்? தேவ சமூகத்தில் வர்றோமே, நம்ம எப்படி ஆயத்தோடு வரோம் யோசிச்சு பாருங்கள். அது மிக முக்கியம். தேவ சமூகம் எப்போ ஜெபம் பண்ணாலும் ஆயத்தம் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். ஆவியிலே, ஆத்மாவில், சரீரத்தில் என்ன வேணும்? ஒரு ஆயத்தம். இப்படியே பாவங்கள் எல்லாம் மாதத்தில் நம்மை சுத்திகரித்து கொள்ளும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? சுத்தமாகட்டும். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் நம்மை தவற பண்ணின காரியங்கள், வழி விலக பண்ண காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நின்று அதை அறிக்கை செய்து சுத்திகரித்து கொண்டு நம்ம நல்ல தீர்மானத்தோடு நீ வரப்போ நாட்டில் இப்படி நான் இருக்க மாட்டேன், இப்படி செய்வேன் தீர்மானங்களோடு நம்ம பிரவேசிப்போம். அப்போ அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை செய்ய வேண்டிய காரியத்தை வரங்க நிச்சயமாய் செய்வார். அடுத்து வாசிங்க 27ஆம் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அமர்ந்து எப்படி காத்திருக்கணுமா? அமர்ந்து அமர்ந்து காத்திரு. அலசரிப்படக்கூடாது, சரியா? அலசரிப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நீங்கள் நிறைய நேரத்தில் அவசரப்பட்டு விடும். அவசரப்படுறதுனால ஆசீர்வாதத்தை எழுத போனவர் நிறைய வேதத்தை வாசி முடியும். நான் சவுலை குறித்து நான் பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன். சவுல் கழுதையை தேடிட்டு போனான். அவன் கழுதையைத்தான் தேடிட்டு போனான். ஆனால் கர்த்தரவனை ராஜாவாக என்ன செய்தாருங்க? அபிஷேகம். இன்னைக்கு சிலர் ஆரம்பத்தில் ராஜாவான்னு விரும்புகிறாங்க, வரமாட்டேங்குது. ஆனால் இவன் அப்படி இல்லை, கழுதையை தேடித்தான் போனான். நான் கர்த்தரவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் முதல் ராஜா என்ற பட்டியலில் இருக்கிறான். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா
அப்ப என்ன ஒரு பேர் பாருங்க. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். சவுல் சொன்னாரு, அப்பா 7 நாள் என்ன செய்ய காத்துரு, நான் வர்ற வரைக்கும் நீ பலி செலுத்தாதப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. காத்திருந்தா 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 யார் வரல? இப்ப சாமுவேல் வரல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்பயுமே என்ன செய்வார் தெரியுமா? காலம் தாழ்த்தாது. நான் எப்பவுமே கடந்த நாட்களில் பேச குறிப்பிட்ட காலம், ஆண்டவர் அவருடைய டைம்ல சொன்ன நேரத்தில் கல்யாணம் செய்வாங்க, செய்வாங்க. சொன்னாரு, எல்லாரும் கைவிடும் பொழுதுதான் ஆண்டவர் கையை பிடிப்பார். ஆண்டவர் நினைச்சு வராங்க, கையை பிடிப்பார். அதே மாதிரி இவன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டான். கரெக்டாக யார் வர்றது? இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லாம எண்ணி துணிந்து என்று எழுதுகிறான். எண்ணி துணிந்து அன்னைக்கே அவனுடைய வீழ்ச்சிக்கு அது அஸ்திவாரம் சொல்லிட்டான். ராஜாவரம் நோட்டு போயிருப்பா, ஆண்டவர் வேற ஒன்றை தேடி அனுப்பிச்சு போறாருங்க. அவன் யோசிச்சு தானே தேடி போல, தேவனே அவனை அபிஷேகம் பண்ண, தேவனே அவனை பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த பெற்றுக்கொண்ட தேவனால் பெற்றுக்கொண்ட அவன் அதை இழந்து போனான். ஏன்னா அவசரப்பட்டதுனால, சூழ்நிலை பார்த்து ஜனங்களாம் சரி போயிடுவாங்க நினைச்சேன். அதனால இதனால நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கொஞ்சம் அவசரப்படாம, கொஞ்சம் அலசரிப்படாமல் என்ன செய்வோம்? அந்த டைம் வரும்பொழுது நிறைவேறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோழி குஞ்சு 21 நாள் கோழி அழகாகும். 21ஆம் நாள் என்ன செய்யாங்க? குஞ்சு போய் எல்லா குஞ்சும் ஒன்று போல பறிக்கிறது. அந்த நாட்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்கள் வீட்டில் வாத்து, கோழி, வான்கோழி நம்ம எல்லாம் வளர்த்துருக்காங்க. 21ஆம் பார்த்தோன்னே சில குஞ்சுகள் அந்த முட்டையிலேருந்து வெளிப்படுவதற்கு கஷ்டப்படும். நான் போய் உதவி செஞ்சுருக்கிறேன். கடைசி அந்த குஞ்சு என்னவாயிரும்? நொண்டி குஞ்சாக போயிடும், நம்மளாம் போயிடும். அது வர நேரம் ஒரு கரெக்டாக டைம் ஆகும். வந்துச்சுன்னா அது அழகாக வந்துருப்போது. சில நேரங்கள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் வரும்பொழுது கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கலாம். சரிதான் உங்களுக்கு? அப்படித்தானே இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது பார்வோன் அவன் என்ன செய்யலாம்? நமக்கு என்ன உபத்திரம் வந்தவொடனே கஷ்டம் வந்தேன், இனி எங்கே நடக்க போகுது? நம்பிக்கை இல்லை. அவசரப்பட வேண்டாம், அமர்ந்திருப்போம். ஆண்டவர் சொன்னார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்ன செய்யுங்க அறிந்து கொள்ள. அவர் செய்வார். கடைசி நேரத்தில் கர்த்தர் அதை நடத்துவார். கர்த்தர் செய்வார். அமர்ந்திருந்து காத்து நம்முடைய எண்ணங்களில் முறுமுறுப்போ கேள்விகளோ வராதபடி நிச்சயமாக வரும். கர்த்தர் செய்வார் அப்படின்ற அந்த எண்ணத்தை வார்த்தையில பதித்து கொண்டு செய்வோம். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். புலம்பல் 3:26. நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ரட்சிப்பு என்ற வார்த்தை ஆசீர்வாதம், விடுதலை, இதெல்லாம் அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய பொருள். ரட்சிப்புன்னா பாவத்திலிருந்து விடுதலை மாத்திரம் அல்ல. சரியா? அப்ப அதுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நம்பிக்கையோடு. நம்பிக்கை என்பது என்ன? நான் பார்க்கல, ஆனா என்ன செய்யறேன்? நம்புறோம். காணானதை நம்பினோம் ஆகில் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதான் ஆபிரகாமை குறித்து எழுதப்படுகிறது. அவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு, தூரத்தில் அதை பார்த்து என்ன செய்தானா? அணைத்து கொண்டு என்று எழுதப்படுகிறது. பக்கத்தில் பார்க்கல. எங்க பார்த்தா? இப்ப தூரத்தில். இன்னும் கிடைக்கல, இன்னும் வரல. நம்பிக்கை இழந்து போகும். பவுலுடைய வாழ்க்கையிலே கப்பல் பிரயாணத்தில் நீ தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை என்ன செய்தாங்க? விட்டு போச்சு. ஆனா அவன் சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமான செய்யும் நடக்கும் ஐயா. நம்பிக்கை இல்லை, தப்பி பிழைப்போம் நம்பிக்கை இல்லை. சூழ்நிலை எல்லாம் பயங்கர புயல், மழை, சூரியன், சந்திரன் பார்க்கல, கடினமான ஒரு நிலைமை, நம்பிக்கையே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது வரும், நிச்சயமாய் நிறைவேறும்.
ஸோ இந்த காலவெளியிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு நடக்கிற காரியங்கள், நாம் காதில் கேட்கிற சத்தங்கள் நம்பிக்கை இழக்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லை, நாம் தூரத்தில் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டில் நடைபெறதை கண்களை கொண்டு பார்ப்போம், விசுவாசிப்போம். நமக்கு நம்பிக்கையை எழுத போக வேண்டாம். நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று ரொம்ப கெட்டது சொல்ல சொல்லுவாங்க. நம்பிக்கை எதுக்கு? நம்பிக்கை வீண் அப்படின்வாங்க. இல்லை, நம்பிக்கையை கத்த வீண் பண்ண. பிதாக்கள் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள். பிதாக்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை நம்பினார்கள், எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். கடைசி நேரம் தான் அக்கினிக்குள்ளே தூக்கி போடப்பட்டாச்சு. வெந்து போகிற நிலைமை. அவளை தூக்கி கொண்டு போனவர்களே அக்கினி பற்றிச்சிருச்சான். ஆனால் கர்த்தர் இந்த கடைசி நேரத்தில் உள்ளே போடும்போது அவர் உள்ளே வந்துட்டாரு. யோசுவாரு உள்ளே இருக்க விட்டாரு, இல்லையே வெளியே கொண்டு வந்தாரு. கடைசி நேரம் மட்டும் ஆண்டவர் பார்த்தார். நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே, அந்த அக்கினி சொல்லிகளே என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. மனசை, ராஜாவுடைய மனசை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணியிருப்பான். தானியேலுக்கு ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவரே, ராஜா சிங்கக்கிளை தூக்கி போடவே கூடாது, ஆண்டவரே மாற்றுங்கள். இல்லை, போடட்டும். ஆனால் கர்த்தர் நினைச்ச போகிறதில்லை, கைவிடப்படுறது. ஒரு டைம் ஆண்டவர் தெரியும். ஸோ நம்பிக்கை வீண் போக விட மாட்டார். ஸோ அந்த காலவெளியிலே நம்பிக்கையோடு நான் காத்திருப்போம். நம்பிக்கை இருக்குமானால் அடுத்த ஒரு வார்த்தை வாசிங்க. அப்போ 40ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. பாருங்க, சொல்றான், கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்? பொறுமையோடு. நான் சொன்னேன் முதல்ல, அமர்ந்து காத்திரு, அவசரப்படக்கூடாது. ஆனால் எப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு. பொறுமையோடு நாம் காத்திருக்கணும். ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 6:15. பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமையாய் காத்திருந்தான். அப்போ நம்பிக்கை இருக்குமானா ஒரு பொறுமை உண்டாகும். என்ன பொறுமைனா, ஆண்டவர் வச்சு வாட்சி செய்வார், ஆண்டவர் காண நடத்துவார், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், பொறுமை உண்டாகும். அதனால 3ஆம் வசனத்தை தாவீது சொல்ற வாசிங்க. ஆப்போம், பொறுமையாய் காத்திருந்தனால 3ஆம் வசனம் இல்லை, 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதம் 40:3. வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அது வாசிக்க பயமா இருக்கா? பொறுமையாக காத்திருந்தா என்ன நடக்கும் தான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க 3ஆம் வசனம். பார்த்தீங்களா? பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு என்ன பாட்டு கிடைக்கும்? அடுத்த வாரம் புது பாட்டு சொல்லி தரப்போறேன். ஒரு பாட்டு உங்களுக்கு புது பாட்டு கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாட்டு கொடுப்பாரு? இந்த பழைய பாட்டு என்ன தெரியுமா? கம்ப்ளைனிங், புலம்பல், அதெல்லாம் பழைய பாட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பலாம் பார்த்தீங்களா? அந்த வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூடி இல்லை, கொமண்டிக்காய் இல்லை, அது இல்லை, இது இல்லை. இந்த பாட்டெல்லாம் விட்டுட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா என்ன பாட்டை பாடுவீங்க? புது பாட்டு. வெளிப்படுத்த விசேஷத்தில் அவங்க புது பாட்டை பாடினாங்களாம். அந்த பாட்டை கர்த்தர் நமக்கு தருவார். சங்கீதக்காரன் சொல்கிறான், பா எத்தனையோ பாட்டு பாடிட்டேன், இப்போ பொறுமையோடு இருந்தேன், கர்த்தர் இப்போ என்ன பாட்டு தர்றாரு? புது பாட்டை தருகிறார். இப்போ புது ஆண்டுகண்டு பல பாடல்களை புது பாடலை தெரிந்து செஞ்சு பாடிக்கிட்டு இருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கதை சில பாடலை தந்திருக்கிறேன், புது பாடல்கள். எப்போ? பொறுமையோடு காத்திருக்கும். புலம்பல் பாட்டை எல்லாத்தையும் நீக்கி கர்த்தர் புது பாடல் தருவார். ஸோ இன்னொரு 3 சொல்லி பிடிக்க ஒரு வாசிங்க. 130ஆம் சங்கீதம் 5-6 வாசிங்க. அப்போ 130 சங்கீதம். எப்படி காத்திருக்கிறேன்? அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க. சொல்றான், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா கர்த்தருக்கு என்ன செய்தாங்க? காத்திருக்கிறது. எப்படி காத்திருக்கான்? இது சங்கீதக்காரன் சொன்னது. இப்ப நம்ம ஆட்கள்லாம் எப்படா விடியாது அப்படிதான் பார்த்துருக்கோம். 6 மணிலே நின்னா நல்லா இருக்குமே வாட்சி எந்திரிக்கிறதுக்கு, மற்ற காரியத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் தாவீது சொல்றது எப்படி சொல்றான்? எப்பொழுது விடியும் என்று என்ன செய்யறான்?
பிள்ளைகளை சொல்லுங்களேன், நாளைக்கு காலைல ஊருக்கு போகிறோன்னு சொல்லுங்களேன். அப்போ என்ன செய்யும்? ராத்திரி முடிச்சு தூங்காது. விடிஞ்சிருச்சா டூர் போகிறோம்னா பார்த்தா ராத்திரி தூங்க மாட்டான். காலைல விடிய யோசிச்சுட்டே இருப்பான், எப்போ போகணும், விடிஞ்சிருச்சா புதிய எதிர்பார்க்கும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம எதிர்பார்க்கிறது எப்படி இருக்கணுமா? எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு எப்போ ஆண்டவர் தருவார், எந்த நேரத்தில் ஆண்டவர் செய்ய முடியும். மாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் எப்போ ஊற்ற போகிறோம் தெரியாது. எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் ஆவின் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினையாத நேரத்தில் அவர் என்ன செய்வாரா? அற்புதம் செய்வார். மோசேயும் ஆரோனும் போராடி பார்த்துட்டாங்க. என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு, என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடுன்னு பார்வன்ட்ட அவன் கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது ராத்திரியிலே. ஹல்லேலூயா. வசனம் எந்த நேரமா? ராத்திரியில் ஃபோன் வந்தாலே எல்லாருக்கும் என்னது? கலக்கம்தான். ஐயோ இந்நேரம் ஃபோன் வருது, என்ன ஃபோனாக இருக்குமோ அப்படின்னு நான் எதிர்பாராத நேரத்தில். பைபிளில் ராத்திரி நடந்த சம்பவங்கள், சில சம்பவங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டான காரியங்கள். அதில் ஒன்று இது. ராத்திரியில் கூப்பிட்டு விடுறான், விரட்டி விட்டவன் இப்போ என்ன செய்யறானா? கூப்பிட்டு விட்டு எப்பா உடனடியாக ஊரை கட்டி காலி பண்ணி போ பண்ண பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறானா? நினையாத நேரத்தில், நாம் வராத நேரத்தில் கத்தச்சவன். அப்போ என்ன செய்யணும்? எப்போ ஆண்டவர் வாழ்க்கையில் செய்வார். மோசையுடைய வாழ்க்கையில் தான். மோசே ஆண்டவனுக்கு திட்டம் கொடுத்தார், தீர்மானம் பண்ண. அவருடைய தாய் கற்பித்தாள், நீ தாண்டா இஸ்ரேல் ஜனங்களை வெளிப்படுத்த போகிறேன்னு. அதனால தான் 40 வயசு ஆன உடனே எய்த்தனை கொண்டு விட்டான், தன் கையில் உண்டாக்குவான்னு சொல்லி. அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்தரம். ஆனால் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சாலும் அவனுக்கு உள்ளத்தில் என்ன எதிர்பார்ப்புனா, ஆண்டவர் என்ன உயிரோட காத்தான்னு சொன்னாங்களே, என்னை கொண்டு தானே இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் என்ன உயிர் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்களே, அந்த நாள் எப்போ வரும். என்ன மேய்ச்சிருக்குன்னா, மாமனாருடைய ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். சலிச்சு போகல, ஆனால் எதிர்பார்ப்பு. அதனால தான் அக்கினி எரிஞ்ச உடனே போய் பார்த்த உடனே அப்படியே காத்துனா ஆண்டவரே சொல்றான். எந்த விதத்திலும் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பாராத நேரங்களை செய்வார். நம்ம எதிர்பார்க்க விட்டு விடக்கூடாது, நம்பிக்கை விட்டுடக்கூடாது. ஆண்டு விட்டேன் சரி, கர்த்தர் செய்வார். கர்த்தனை எதிர்பார்த்து கொண்டு நீங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டிலே உட்காந்துட்டு சாப்பாடு, துணிமணி, எந்த பொருளாலும் வீட்டிலே வாங்கிக்கிறோம். அப்படி தானே போட்டுட்டு அதுலேயும் சில ஆப்பில் போட்டுருங்க, எப்போ வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 1 நிமிஷமா 2 நிமிஷமா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு. எப்போடா ஒரு வண்டி வந்து நின்னவொடனே என்ன நினைக்கிறான்? அவன் வந்துட்டான். பார்த்தீங்களா என்ன எதிர்பார்ப்பு? வரா நிற்கிறமா? இல்லை, ஒருத்தர் சொல்கிறான் 5 நிமிஷத்தை வந்துடும் போட்டிருக்கான். இந்த வந்துடும், கதவை திறந்து வை, ரெடியாரு, பணத்தை எடுத்து வை. பார்த்தீங்களா? அதான் எதிர்பார்ப்பு. ஸோ அந்த விதத்தில் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? எதிர்பார்ப்பு. எப்போ செய்கிறான், எப்போ எப்படி ஆண்டவரை செய்வீங்க. அப்போ என்னன்னா அவரை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க, 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இல்லை 37 நாளா சாரி திட்டமானதாக இருந்துருக்கேன். வாசிங்க 37 நாளா. 37 நாள் கத்தடத்தில் இல்லை சாரி 27ஆம் சங்கீதம் சாரி 14ஆம் வசனம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து. அப்ப எப்படி இருக்க? எப்படி எந்த இதயத்தோட காத்திருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உறுதியான இதயத்தோடு, திடமனதாய், உறுதியோடு, டபுள் மைண்டடா இல்லை. வருமா வராதா, நடக்குமா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அலசடிப்படுகிற இதயத்தோடு அல்ல, திடமனதாய் உறுதியாய். ஆண்டவர் நிச்சயமாக செய்வாரு, நடத்துவாரு. யோபு சொன்னா பார்த்தீங்களா? அவன் சொன்னா
எனக்கு கொண்டு போட்டாலும் என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னால் அந்நிய கண்கள் அல்ல, இந்த மாம்சம் முதலான எல்லாம் போயிட்டாலும் பரவாயில்ல, அடுத்தாள் இல்லை, யார் கண்ணால பார்ப்பேன், என் சொந்த. அதான் திடமனம். திடமனம் சொந்த கண்களாலே நான் பார்ப்பேன். உறுதியான மனம். ஏற்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள், அவன் சந்தித்த இழப்புகள் எவ்வளவு, சாதாரண காரியம் அல்ல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இழப்பு. சரீரத்தில் வேற தோல் அழிவுனாலும் பரவாயில்லப்பா, என் சொந்த கண்ணால அவரை பார்ப்பேன். அந்த திட்ட மனம், இந்த கால்வை அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட நம்ம காத்திருக்கோம். ஒரு அலசடிப்படுகிற அல்லது டபுள் மைண்டட் ஒரு இருமனம் உள்ள ஒரு நிலைமையோட அல்ல. நிச்சயமா அது வரும், நடக்கும், நிறைவேறும் என்று நம்ம காத்திருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாய் வாசிங்க 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனம். பதினோரு வசனம் அதே வசனம் ரிப்பீட் பண்ணி வருது, வாசிங்க. இந்த வார்த்தையில ரொம்ப அண்டர்லைன் சொன்ன காத்திரு காத்திரு காத்துன்னு சொல்லிட்டேன். பொறுமையாக காத்திருக்கணும், எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும், அவசரம் அமர்ந்து காத்திருக்கணும், எல்லாம் ரைட்டு. ஆனால் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், தேவனை நோக்கி காத்திரு. எங்கே காத்திருக்கணும்? ரேஷன் கடையில் இருக்கு, சரியா? எத்தனையோ காரியத்துக்கு காத்திருக்கோம், அப்படிதானா? எவ்வளோ காத்திருக்கிறோம். ஆனால் யாருக்கா காத்திருக்கணும்? சத்தமாக சொல்லுங்களேன், தேவனை நோக்கி. அப்போ சமத்தை கொஞ்சம் ஜோகம் பண்ண. ஒரு நாள் நான் எப்படி இருப்பேன் வரும், அப்படி இல்லை, ஆண்டவர் நோக்கி காத்திரு, ஆண்டவர் நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி ஒருமனப்பட்டு நம்முடைய சிந்தையை ஒருமனப்பாக்க. ஆண்டவரே உண்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன்ப்பா. எவ்வளோ காரியங்கள் காத்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் முடிவில் கொஞ்ச நேரமாக டைம் எடுத்து ஆண்டவர் நோக்கி காத்திருங்க. ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், செய்யுங்கப்பா. இந்த காரியத்தை இப்படி சொல்கிறேன், ஆண்டவரே காத்திருக்கிறேன். இது அவசரத்தோடு ஓடுறதில்ல. நமக்கு 48 மணி நேரம் இருந்தாலும் நமக்கு 10 நேரங்கள்லாம் 10 தான், என்ன செய்கிறது? ஆனால் மத்தியில் கொஞ்சம் நேரங்களை எடுத்து தான் ஆகணும். வரப்போகிற காலங்களில் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கணும், நம்முடைய வாழ்க்கை குறித்த நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படணும். அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் காத்துரு, ஆண்டவர் நோக்கி காத்துருங்க. தாவீது இன்னொரு வசனத்தை சொல்லும்போது கொஞ்சம் கூட்டி சொல்கிறத பாருங்க, வாசிங்க. 65ஆம் சங்கீதம், 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் ஆத்மாவே எங்க தேவனையே நோக்கி என்ன செய்ய? அமர்ந்துரு, அமர்ந்துரு, அலசடிப்படாத, அமர்ந்துரு. அடுத்த வாசம், நாம் நம்புறது யாரால் வரும்? எல்லா சத்தமா சொல்லப்பா, நான் நம்புறது அவராலே வரும். இன்னொரு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. யாராலே வரும்? அவராலே வரும், அவராலே வரும். எப்படி வரும் தெரியாது, எப்படி வரும்னே தெரியாது. அவர் எப்படி செய்வார்? வானத்தை திறந்து மன்னாவை கொடுப்பாரு, கண்மலையை பிளந்து தண்ணீரை வர பண்ண கர்த்தர். செங்கடல் இருக்கு, அதுக்குள்ளே ஒரு வழி அடிச்சுதாருங்க வைத்திருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்வார். நீங்க நம்ம திட்டமிட்டு அடிக்கணும், எங்க போறது? இத்தனை பேருக்கு படகு செய்கிறதா, லைஃப் போட் உண்டாக்குறதா? இல்லை, ஒன்று வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் பார்ப்பார், அவர் பார்த்துக்கொள்ள. எல்லாம் பார்த்துக்கொள்ளும் யெகோவாயிரே. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடுவார், அதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய வேலை அவர் நோக்கி அமர்ந்து காத்திருக்கிறேன். தேவனை நோக்கி, தேவனை நோக்கி, தேவனை நோக்கி. ஸோ கொஞ்சம் நேரத்தை எடுப்போம். நம்முடைய காரியங்கள் எதுவானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, கொஞ்சம் நேரங்களை எடுத்து ஒதுக்கும். இந்த 2020 டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் டைம் ஒதுக்கும்.
நேரங்களை வீணடிக்க வேண்டாம். சமையலையே, சாப்பாட்டிலேயே, முழு காரியத்திலேயே ஓடிட்டு இருக்க வேணாம். வேலைகள் இருக்குது, கஷ்டம்தான். ஆனாலும் அந்த மத்தியில் கொஞ்சம் அவர் நோய் காத்து, உங்களுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக வாலிபுரை ஆண்டு நோய் காத்திருக்கு. ஆண்டோடைய வேலை வரும்பொழுது அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்களை, எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிற கர்த்தர் ஒரு நிச்சயமான செய்வாங்க, செய்வார். ஒரு ஆப்பில் ஒன்று ஃபோன் பண்ணி நம்ம ஆர்டர் போட்டு அதுக்கே நம்பிக்கையோடு காத்திருப்போமா? ஒரு உலகத்தானே அதை செய்வானா? பரத்திருக்கிற கர்த்தர் செய்ய மாட்டாரா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நிச்சயமாய் செய்வார். ஆகவே இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்றாரு, அதை தாமதித்தாலும் நிச்சயமாய் கொஞ்சம் என்ன செய்ய காத்திருப்போம். நம்பிக்கையோடு காத்திருப்போம், திடமனதாய் காத்திருப்போம், அமர்ந்து காத்திருப்போம், எதிர்பார்ப்போடு காத்திருப்போம், ஆயத்தமாக்கி கொண்டு காத்திருப்போம், அவரை நோக்கி காத்திருப்போம். எல்லா தேவசமும் எழுப்பியிருக்கலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் செய்கிறவர். 2020 வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை நினைவாரமாக இருக்கலாம், அது கொடுத்த திட்டங்களாக இன்னும் நிறைவுக்குள்ள வராத இருக்கலாம், தரிசனங்கள் நிறைவேற்றமாக இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையை நம்பிக்கை இழந்து போகாத, குறிப்பிட்ட காலக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது வரும், நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய், நிச்சயமாய், நிச்சயமாய். ஆண்டவர் டைம் வைத்திருக்கிறார். ஆண்டோடைய கால வட்டவனை ஒரு நாள் தவறி போவதில்லை. காட்ஸ் டைம். அவசரப்பட வேண்டாம். முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படிப்பட்டவனை யோசிச்சு பாருங்க. அவன் ஆடல, அவனை தேடி வந்தது பதவி, மேன்மை அவனை தேடி வந்தது. ஒரே காரியம், காத்திருக்க அவசரப்பட்டுட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியமானாலும் சரி அவசரப்படாமல் கொஞ்சம் காத்திருக்கு. தேவ சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்கு. தேவனை நோக்கி காத்திருக்கு. திட்டமனதாய் காத்திருங்க. அமர்ந்து காத்திருங்க. நம்பிக்கையோடு காத்திருங்க. பொறுமையோடு காத்திருங்க. எதிர்பார்ப்போடு காத்திருங்க. சொல்ல பொறுமையோடு காத்திருந்து என் வாயில புது பாட்டை கொடுத்துட்டாரப்பா. எல்லாம் பழைய பாட்டு, இந்த பொலப்பல், தவிக்கிறது, முறுமுறுப்பு எல்லாம் போச்சு. இப்போ ஆண்டவர் அவரை துதிக்கிற புது பாட்டை கொடுத்துருக்கு. கால ஜபத்தை கேட்டார். எந்த காரியமானாலும் நம்முடைய காதுகளில் பல சத்தங்கள் உழலாம். நான் சொல்லுவேன், கடந்த நாட்டில் எங்களுடைய விசுவாசத்தை குலைக்கூடியதான பல காரியம் நடந்தது உண்மை. நானும் மனிதன் தான். ஐயோ இப்படி சொல்றாங்களே, கொஞ்சம் கலக்கம்தான். ஆனாலும் சாத்தானின் சத்தம் அல்ல, கர்த்தர் சத்தம் என்று காதலை தொனிக்கட்டும். ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தங்களை ரிப்பீட் பண்ணுங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். நம்புகிறது அவராலே வரும். ஆத்மாவே நலசடிப்படாத, கொஞ்சம் அமர்ந்து, கொஞ்சம் அமர்ந்து அமர்ந்துரு. 2025ஆம் ஆண்டு முடியலாம். ஆண்டோடைய வாக்குத்தத்தை முடியலை, ஆண்டோட தரிசனம் முடியலை, ஆண்டோடைய காலங்கள் முடியலை, ஆண்டவரும் முடியல. இன்னைக்கு உலகத்தில் ஒருவேளை ஆட்சி காலங்கள் மாறலாம். பீகார்ல ஆட்சி மாறிடுச்சு, அதுபோல ஆட்சி மாறலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆளுகைக்கு வேற ஆள் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் ஒரே தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுகை நித்தியமானது. அவர் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஸோ நமக்கு தர்ற ஒரே நிபந்தனை வெயிட், காத்திருப்பா. இந்த பைபிள் பிரின்சிபல், வேதத்துடைய நிபந்தனை. ஆகவே இந்த கால ஆண்டோடைய கிருபை கேட்க போகிறோம். ஆண்டவரே உங்கள் கிருபை தாங்கப்பா, உங்களுடைய கிருபை அளவில்லாமல் தான் இவர் நடத்துனீங்க. நான் கொஞ்சம் அலசடிப்பட்டோம், அவசரப்பட்டோம். ஆனால் நீங்கள் சொன்னது நிச்சயமாக வர ஆண்டவரே, நிச்சயமாக நடக்கும். நான் அந்த யூகித்தில் அனுபவத்தின் பேரில் ஆண்டோடைய வசனத்தில் 100க்கு 100 அஸ்திவாரத்தோடு நான் சொல்லுவேன். இதை உங்களை என் போக்கு காட்டணும், அதுக்காக இல்லை. என் வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை அவங்களோடு பேசிட்டு இந்த வசனத்தையும் அவர் ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. இன்னும் காத்திங்க நம்பிக்கை இழந்து போகாதபடி ஒரு புது நம்பிக்கையோடு புது வருஷத்தில் பிரவேசிக்க எங்களை ஆயத்தப்படுத்தி உதவிச்சிங்க. நாட்களில் உண்மை நோக்கி நாங்கள் அமர்ந்து காத்திருக்க கிருபை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஓ ரபல கதராமா ஷபரபல கதராமா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே நீரப்பா, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபல கதராமா ஷபர கதராமா. ஓ எங்களுக்கா எல்லாவற்றையும் செய்ய உம்மிடத்திலிருந்து வரும் ஆண்டவரே. கர்த்தாவே நீ நிறைவேறுமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபல கதராமா, உம்முடைய சமூகத்தில் காத்துக்கு உதவிச்சுமையா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவர் பலனற்றவர், பலமுள்ளவன் பலன் இல்லாதவர், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு. எந்த காரியத்தை குறித்து நீ எதிர்பார்த்திருக்கிறீர்களா? கண்களை முன்னால கொண்டு வாங்க. அது எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், இப்படி கண்ணால முன்னாலே கொண்டு வாங்க. ஆண்டவரே, இது உங்களுக்கு லேசான காரியம்பா, எனக்கு இது கஷ்டமா தெரியுது, இது நிறைவேறுமா இல்லையான்னு எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கு. ஆண்டவரே, இப்போ உமா நோக்கி பார்க்குறேன், உங்களுக்கு லேசான காரியம். அது பலம் உள்ளவனாலும் சரி, பலம் இல்லாட்டாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பலம் இல்லாட்டாலும் சரி, ஆண்டவரே திறமை இருக்கோ இல்லையா ஆண்டவரே, யாரா இருந்தாலும் உதவி செய்யுங்க. எல்லாரும் பார்த்து பாடம் போகும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கடினமான காரியங்கள் எல்லாத்தையும் கண்களுக்கு முன்னால கொண்டு வந்து, உங்களுக்கு இது லேசாப்பா, உங்களுக்கு லேசாண்டவரு, அதனால நிச்சயமா செய்ய முடியும். எனக்கு கடினமா இருந்துச்சு, அதனால செய்ய முடியாம போயிடுச்சு, என்னால முடியல, ஆனா இப்போ உங்களுக்கு முடியும். உங்களுக்கு காத்திருக்கிறப்பா, இது மாறாக எல்லாம் சேர்ந்து பாடுவோமா. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவர் பலனற்றவர், பலனுள்ளவன் பலன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மன்னான மனிதனுக்கு மன்னாவை கழித்ததும் லேசான காரியம், மன்னான மனிதனுக்கு மன்னாவை அழித்தது இயேசுவுக்கு லேசான காரியம். அப்படியே சொல்லுவோம், ஆண்டவர் கற்பாரை போல கடல் மேல் நடப்பது அவருக்கு லேசான காரியம். கடல் அலதான் பொங்கி வந்துகிட்டு இருக்கு, அவருக்கு லேசான கச்சாடி நீர் தான் அதை ரசமாய் மாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், கடல் போல கொந்தளித்து வந்துட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, எல்லாம் செடுபடுமா. கற்பாரை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். எல்லாம் சொல்லமா ஏசப்பா. கற்பாரை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம்.
லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். அது மாத்திரமல்ல, சின்ன கூழாங்கல்ல பெரிய கோலியாத்தை வீழ்த்துறது அவர் லேசான காரியம். முழு இஸ்ரவேலும் சாதிக்க முடியல, ஒரு சின்ன கூழாங்கல்ல. உங்க வாழ்க்கையில யாராலும் சாதிக்க முடியாம போயிருக்கலாம். ஆண்டவர் சின்ன காரியத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். காசு இல்ல, பொருளாதாரம் இல்ல, கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் அற்புதமாய் தேவையை சந்திக்க போகிறார். மீனின் வாயிலை வரிப்பணத்தை கொடுத்து எடுத்து தேவையை சந்தித்த ஆண்டவர் உங்க தேவையை சந்திக்க முடியும். அவரை பார்த்து சொல்லாமா? கூழாங்கலாரே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கலாரே கோலியாத் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் காண்பதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் காண்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு எல்லாம் சொல்லாமா? பலமுள்ளவர் எல்லாம் சொல்ல ஏசப்பா. பலமுள்ளவன் பலன் இல்லாதவர் யாராயிருந்தால் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு ஆமாண்டவரே, எங்களால சாதிக்க முடியாத காரியங்கள், எங்களுக்கு முன்னால மலையா இருக்கிற காரியங்கள் எப்படி நடக்க போகுது, எப்படி கிடைக்க போகுது என்ற காரியங்களுக்கெல்லாம் கேள்வியா இருக்கப்பா. ஆனா அது நிச்சயமாய் வரும். நாங்கள் காத்திருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. கால தாமதம் ஆனாலும் நிச்சயமாய் வரும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. நிபந்தனையாய் காத்திருன்னு சொல்லியிருக்கிறீர். அதனால காத்திருக்கு தனக்கு கிருபைதான். உங்களால் லேசா செய்ய முடியும், நீங்க அதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. திட்டமனதாய் அவசரப்படாம நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு பொறுமையோடு நாங்க உம்மை நோக்கி காத்துக்க உதவி செய்யுங்க. எவ்வளோ பெரிய காரியமானாலும் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உங்களுக்கு உதவி செய்ய லேசான காரியம் ஆட்புரு. அந்த நம்பிக்கையோடு நான் வர இந்த மாதத்தை எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, ஒரு புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்தில் கொஞ்ச நேரமாவது தனிப்பட்ட முறையில் குடும்பமா உங்க நோக்கி காத்திருக்க, உண்மை நோக்கி காத்திருக்க கிருபையின்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த வாரம் செய்யப்படுற வேலை பிரயாணங்கள், படிப்புகள், தொழிலில் பொறுப்படுத்தும் பட்சைக்கு ஆயத்தமாய் கொண்ட பிள்ளைகளுக்கு ஆட்சிப்பிக்கிறோம். ஆண்டவரே நம்மளை தோதிச்சு விசேஷமாக அரசாங்கத்தோடு எழுந்து ஆயத்தமாய் கொண்ட பிள்ளைகளுக்கு ஆட்சிப்பிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வாரங்களில் நடக்கிற வீட்டு கூட்டங்களை கர்த்தர் பொறுப்படுங்க. இந்த வருஷத்துக்கு இறுதியில் ஆண்டவரே எங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் அதிகமாக நீர் இடைவிடும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். எங்கள் சபையை சார்ந்த வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில், வெளியிடத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆய்ச்சிப்பிக்கிறோம். அவர்களே கர்த்தர் ஆசிரியப்பீராக. உமக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கும் என்னை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் அவருடைய பராமரிப்பும் நாம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென்.